தமிழகத்தில் ரூபாய் 50 முத்திரை தாள்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு பதுக்கலே காரணம் என்ற புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து முத்திரை தாள் விற்பனையாளர்கள் கூறும்போது, தமிழகத்தின் பல்வேறு நிலைகளில் ரூபாய் 50 முத்திரை தாள்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தாள்களை அதிக விலைக்கு விற்பதற்காக சிலர் பதுக்கி வைத்து அவ்வப்போது செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றனர். தற்போது கருவூலத்தில் இருந்து வாங்கும் நிலையிலேயே சில வாரங்களாக ரூபாய் 50 முத்திரை தாள்கள் கிடைக்கவில்லை. இதனால் ஆவணங்களை எழுதும் பணிகளில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பதிவுத்துறை அதிகாரிகள் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முத்திரை தாள் விற்பனையாளர்கள் கூறியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிட அருங்காட்சியகம் மார்ச் 6ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட உள்ளதாகவும், இணையதளம் வழியே அனுமதி சீட்டு பெற்று பார்வையிடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் 1.21 லட்சம் பெண்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 4027 பேருக்கு புற்றுநோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கணவன் இறந்தால் பெண்களை தீக்குளிக்க வேண்டும், பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது என்பது RSS தீட்டிய திட்டம் என்று அகில இந்திய மகிழா காங்கிரஸ் சார்பில் நடந்த உலக மகளிரணி மாநாட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். 6 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருக்கிறேன். அங்கீகாரம் பெறுவதற்குள் சின்னத்தை பறித்து வீட்டில் இருந்து தூக்கி எறிந்துள்ளீர்கள். என்னைப் போல ஸ்டாலின், பழனிசாமி, அண்ணாமலையை தனியாக நிற்கச் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கும் துணிவு இல்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் ஒரே தெருவில் இயங்கும் 6 மதுபான கடைகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் அதிகரிக்கின்றன. பொதுமக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் மதுபான கடைகளை அகற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இயங்கி வரும் மதுபான கடைகளை கணக்கெடுத்து அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருவாய் வளர்ச்சி தமிழகத்தில் 10% குறைவு என புள்ளி விவரங்கள் தெளிவாக்குகின்றன. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் இந்த ஆண்டு நம்மை விட 2 மடங்கு அதிகமாக வருவாய் ஈட்டியுள்ளன. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தமிழகத்தை முந்திச் செல்ல வாய்ப்புள்ளது என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வில் கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்கள் தேர்வு எழுத ஆசிரியர் ஒருவர் துணைக்கு அமர்த்தப்படுகிறார். இது நல்ல ஏற்பாடு. ஆனால் துணையாக அமர்த்தப்பட்ட ஆங்கிலம் உள்ளிட்ட பிற பாட ஆசிரியர்களால் தமிழ் பாடத் தேர்வை சரிவர எழுத முடியவில்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே ஒவ்வொரு பாடத்திற்கும் தேர்வெழுத அந்த பாடத்தை அறிந்த ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது பயந்து போய் ஜனசங்கம் என்ற தங்கள் கட்சியை கலைத்தவர்கள்தான் பாஜகவினர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை வைத்திருந்த எம்ஜிஆரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என மாற்றினார். ஆனால் எமர்ஜென்சி காலத்திலும் திமுக பெயரை மாற்ற மாட்டேன் என கருணாநிதி கூறினார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசியுள்ளார். மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியற்ற கட்டடங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் அது தொடர்பான விசாரணையை CBCIDக்கு மாற்றுவதற்கு காவல்துறையினர் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடியின் பேச்சை அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேசியுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் 3.32 லட்சம் பணியாளர்களை ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பணியாளர்களின் எண்ணிக்கை உயர வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றோர் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது.
வெளிநாட்டு பண பரிவர்த்தனையில் நடந்த மோசடி தொடர்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மஹூவா மொய்த்ராவுக்கு மேலும் ஒரு சம்மனை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் விசாரணை குழு அறிக்கையின்படி திரிணாமுல் காங்கிரஸ் லோக்சபா எம்பியான மஹூவா மொய்த்ரா கடந்த ஆண்டு டிசம்பரில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வெளிநாட்டு பண பரிவர்த்தனையில் நடந்துள்ள மோசடி தொடர்பாக மஹூவா மொய்த்ரா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி அலுவலகத்திற்கு February 19 நேரில் ஆஜராக வேண்டும் என்று February 15 சம்மன் அனுப்பியது. மஹூவா மொய்த்ரா ஆஜராகவில்லை. வரும் 11 ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை புதிதாக மஹூவா மொய்த்ராவுக்கு சம்மன் ஒன்றை அனுப்பியுள்ளது.